வணக்கம். நான் கோவிந்தராஜன் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ பைத்தானில் பிசிஇபி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மாடியூல் 2ல் செக்ஷன் வந்து 2.1.1.17 த பிரிண்ட் ஃபங்க்ஷன் த கீவேர்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸு கண்டினியூ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா போத் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டுகெதர் டு கண்ட்ரோல் பிரிண்ட் அவுட்புட் யூஸிங் த செப் அண்டு எண்டு கீவேர்ட்ஸ். நம்ம வந்து செப் அண்டு எண்டு கீவேர்ட்ஸு நம்ம பார்த்தோம் பிரிண்ட் ஃபங்க்ஷனில். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தனித்தனியாக பார்த்தோம். செப்பு எப்படி யூஸ் பண்ணுறது, எண்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ கம்பைண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பிரிண்ட்டு மை நேம் இஸ் 3 ஆர்குமெண்ட் இருக்கு. செப்பரேட்டர் கொடுத்துருக்குறாங்க. என்ன செப்பரேட்டர்? அண்டர் ஸ்கோர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைக்கு நேமுக்கு அடியில் வந்து நடுவில் வந்து அண்டர் ஸ்கோர் வரும். நேமுக்கு ஈஸ்க்கு நடுவில் அண்டர் ஸ்கோர் வரும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி வராது, லாஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமும் வராது. ஓகே, எண்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க? நியூ லைன் கேரக்டரை நல்லிஃபை பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளிசிட்டாக எனக்கு கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? எண்டில் எனக்கு வந்து ஸ்டார் வரணும், அடுத்த நியூ லைன் கேரக்டர் வரக்கூடாது. ஸோ அடுத்த பிரிண்ட் வந்து இதோட கண்டினியூஷனாக வரணும். அதான் இதோட மீனிங். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? பிரிண்ட்டு மாண்டி பைத்தான்னு 2 ஆர்குமெண்ட் இருக்குது. இதுல செப்பரேட்டர் வந்து ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாண்டிக்கும் பைத்தானுக்கும் நடுவில் ஸ்டார் வரும். மாண்டிக்கு முன்னாடியும் வராது, பைத்தானுக்கு பின்னாடியும் வராது. ஏன்னா இது செப்பரேட்டர் 2 ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் தான் வரும். அப்புறம் எண்டில் வந்து ஸ்டார் கேட்டிருக்கிறாங்க, ஸ்டார் வரும். அப்புறம் நியூ லைன் கேரக்டரும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ கன்சோல்ல இது வரும். ஏன்னா இது வரும், இந்த லைன் வரும், தொடர்ச்சியா இந்த லைன் வரும். அதுக்கு கீழே ஒரு எம்டி லைன் ஒன்று பார்ப்போமா? ஸோ மை நேம் இஸ், அப்புறம் ஒரு ஸ்டாரு, அப்புறம் மாண்டி பைத்தானு, அப்புறம் நடுவில் அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்டி லைன் வந்திருக்கு. இதுதான் வந்து செப்பரேட்டர் எண்டு ரெண்டுமே நம்ம எப்படி கம்பைண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த செக்ஷன் வந்து விளக்கமாக சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செப்பு எண்டு ரெண்டுமே வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்டு எல்லாத்துக்கும் கடைசியில் தான் வரும். அதுவும் குறிப்பாக எண்டு வந்து கடைசியில் தான் வரணும், முன்னாடி வரக்கூடாது. ரைட்டு, நோட்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க? போத் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மே பி மிக்சட் இன் ஒன் இன்வொகேஷன். ஒரே ஃபங்க்ஷன் காலில் ரெண்டுமே நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் காலில் நம்ம வந்து செப்பரேட்டரும் யூஸ் பண்ணலாம், எண்டும் யூஸ் பண்ணலாம். வித்தவுட் பிரிண்ட் யூ ஒன்ட் பி ஏபிள் டு சி எனி ரிசல்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எழுதினாலும் நீங்கள் பிரிண்ட் போடலைன்னாக்கா கன்சோலில் அவுட்புட் வராது. இதுதான் வந்து இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ, பை.